காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டியில இந்த கொஸ்டின் ரீசனா நடந்த குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதாவது குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 1331 எனில் அசல் தொகையை காண நினைக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாகவும் டிஎன்பிசிஸும் மோர் தென் 2 டைம்ஸும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 1331 எனில் அசல் தொகை என்ன கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடு, ஸோ கொடுத்துருக்கிற மொத்த தொகை எவ்வளோ 1331 இன்ட்டு வட்டி 10%. ஸோ 10% எழுதுவோம் 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் பார்த்தோம்னா 1 வகுத்தல் 10. ஸோ பாருங்க இந்த 10 அப்படியே நியூமரேட்டர் போடுவாங்க வகுத்தல் இது ரெண்டையும் ஆட் பண்ணி 10 + 1 டினாமினேட்டர் போடுவாங்க. இது 3 டைம், ஏன்னா 3 வருஷம் சொல்லியிருக்காங்க, அதனால 3 டைம். ஒருவேளை 2 வருஷம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம 2 டைம் போட்டோம். ஒருவேளை இதுலேயும் 2 வருஷம் கொடுத்தாங்களா இதே மெத்தட் தான் 2 டைம் போட்டால் போதும். அப்போ 10 வகுத்தல் 11 இன்ட்டு 10 வகுத்தல் 11. ஸோ பாருங்க 11 கியூப் 11 கியூப் 1331 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 1000. ஸோ அசல் பார்த்தோம்னா 1000. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. ஸோ இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். அதாவது கொடுத்துருக்கிற வட்டி எடுங்க 10%. ஸோ 10% எழுதுறோம் 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 அப்படியே கேன்சல் பண்ணுங்க 1 வகுத்தல் 10 வரும். ஸோ இது பார்த்தோம்னா அந்த 10 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, இந்த 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ நெக்ஸ்ட் இந்த 10 அப்படி எழுதிக்காங்க. அடுத்தது 10 + 1 11 மொத்த தொகைக்கான ரேஷியோ 11 அதை இங்கே எழுதிக்காங்க. ஸோ பாருங்க மொத்த தொகையை கொடுத்துருக்காங்க. ஒன்று அசல் கொடுத்தா அசல் எடுத்து எழுதிக்காங்க, இல்லை மொத்த தொகை கொடுத்தா மொத்த தொகைக்கான ரேஷியோ விட்டு எழுதிக்காங்க. ஸோ இங்கே 11. அப்போ மொத்த தொகை பார்த்தோம்னா 1331. ஸோ நெக்ஸ்ட் இந்த வருஷம் பாருங்க 3 வருஷம். அப்போ இந்த ரேஷியோவை அப்படி என்ன வருது 11 11 கியூப் 1331. அதே கியூபை 10 கியூப் பண்ணால் 1000 வருது. ஸோ அசல் பார்த்தோம்னா 1000. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்கோ, எதர் இது இல்லை முன்னாடி போட்ட மெத்தட் எது கன்வீனியன்ட் அதை யூஸ் பண்ணிக்கோங்க.